நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயிற்சி பெற்ற 134 பேர் நேர்முக தேர்வுக்கு சென்ற நிலையில் 50 பேர் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். இதில் 18 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் முழு நேர உறைவிட பயிற்சி மேற்கொண்டவர்கள். தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ், சங்கர் பாண்டியராஜ் ஆகியோரும் தேர்ச்சி பெற்று கவனம் ஈர்த்திருக்கிறார்கள். ஸோ தமிழில் நம்மளால் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உணர்ந்ததுனால தமிழில் நல்லா எழுதினேன். என்னோட இன்டர்வியூ தமிழில் கொடுத்தேன். என்ன முழுக்க இந்த மெயின்ஸை நான் வந்து என்னோட எஸ்ஏ மார்க் எனக்கு மார்க் லிஸ்ட்னு ரிலீஸ் ஆகலை. எனக்கு நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படின்னா தமிழில் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுனால மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது சார். ஆங்கிலம் புரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஏன்னா கேள்விகள் ஆங்கிலமும் ஹிந்தியிலையும் மட்டும்தான் இருக்கு. தமிழ் மாணவர்களுக்கு இருக்கிற ஒரே தயக்கம் தமிழ்ல கேள்வித்தாள்கள் இல்லை அப்படின்றது. இருந்தாலும் நம்ம ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சார். 7 அட்டெம்ப்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். என்னோட 7 அட்டெம்ப்ட்லையும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8 மாசம் வேலை பார்ப்பேன். 4 மாசம் தான் படிக்க முடியுதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. ஸோ நான் எல்லா விதமான வேலைகளும் இந்த சென்னையில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த 8 மாதம் வர்ற வருமானத்தில் இந்த 4 மாதம் வந்து செலவழிச்சு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 8வது அட்டெம்ப்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் வந்து மாதம் வந்து 7,500 கொடுத்தாங்க. இந்த 7,500 கொடுத்தது வந்து எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு போகாமல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னா இந்த வருஷமும் கிளியர் பண்ணியிருப்பேனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான்.